பாலியல் வன்கொடுமைகள் என்று பல்வேறு நிலைகளிலே அனைத்து சார்பணிகளும் இன்றைக்கு களத்தில் கொண்டு போராடுகின்றார்கள். அதில் அம்மா பேரவை முதன்மையாக இருக்க வேண்டும். ஆக இந்த 4 முக்கியமான இந்த விஷயங்களை நாம் எப்படி களத்திலே நிறைவேற்றப் போகிறோம்? எதுவும் பேசிவிட்டு நாம் சென்று விடுகிற அணி அல்ல அம்மா பேரவை அணி என்பதை இங்கே பேசுகிற போது கூட தம்பி மூவேந்தன் அவர்கள் சொன்னார்கள், ஆனால் நாம் படை நடத்தி இன்றைக்கு வெற்றியை பெற்றுத் தருகிறோம், ஆனால் அந்த வெற்றிக்கான பட்டியலிலே நாம் இடம் பெறுவோமா என்று கேட்டார்கள். நிச்சயமாக தம்பி மூவேந்தனுக்கு வரலாறு நன்றாக தெரியும். அவங்க தாயாராக இருக்கிறவர்கள். அவர்கள் எவ்வளவு களத்திலே போராடினார்கள், எவ்வளவு போராட்டங்களை சோதனைகளை சந்தித்தார்கள் என்பதெல்லாம் தம்பி அவர்கள் அறிவதை விட நாங்கள் நன்றாக அறிவோம். ஏன்னா அவர்கள் மதுரை மண்ணின் மைந்தர்கள். இங்கே சிவகங்கை சீமை தந்திருக்கிற வீரமுங்க வேலு நச்சாளர் 2 அக்காக்களை நாங்கள் இன்றைக்கு கழகத்திலே நாங்கள் வைத்திருக்கிறோம். அவர்கள் எத்தனை சோதனைகளை தாண்டி ஒரு முன்னுதாரணமாக இன்றைக்கு நமக்கெல்லாம் எடுத்துக்காட்டாக வழிகாட்டியாக இருக்கிறார். ஆகவே ஒன்றை நான் இந்த அம்மா நடமாடிய புரட்சித் தலைவர் நடமாடிய இந்த கோயிலிருந்து எங்கள் கழகத்தின் பொருளாளர் மூத்தவர் முன்னவர் அருமை மாமா அவர்களிடத்திலும் எங்கள் அருமை கழகத்தின் தொண்டர்களுடைய பாதுகாவலர் தொண்டரின் உள்ள கருத்தை உறக்க சொல்வதிலே எந்த தயக்கம் காட்டாமல் அவனுக்கு அங்கீகாரத்தை பெற்றுத் தருவதிலே இந்த கிண்ண சாதனை படைத்திருக்கிற அண்ணன் எஸ்பி வேலுமணியன் அவர்களும் இன்றைக்கு முன்னிலையிலே இந்த கோயிலிலே சத்தியம் செய்து சொல்லுகிறேன், எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் கடனை நீங்கள் செய்யுங்கள். பழனி கிருஷ்ணனாக இருங்கள். நம்முடைய அம்மாவின் மறுவடிவமாக நம்முடைய புரட்சித்தவருடைய மறுவடிவமாக நிச்சயமாக தருவார். அது எந்த மாற்று கருத்து இல்லை. அதுக்கு நாங்கள் தான் இங்கே சான்றுகளாக இருக்கிறோம். சில நேரத்தில் வேண்டுமானால் இடைவெளி விட்டுவிடுவாங்க. ஆனால் அந்த இடைவெளி எப்போதுமே நிரந்தரம் அல்ல. மீண்டும் திரைப்படம் தொடங்கும், உங்களுக்கு கைத்தட்டுகள் கிடைக்கும், உங்களுக்கு வரவேற்புகள் கிடைக்கும். ஆகவே இடைவெளியிலே கிடைத்து விட்டதே என்று நீங்கள் தூங்கிவிட்டால் இன்னொருவர் வந்து விடுவார். இன்னொன்று உங்களுக்கு வேண்டுகோளாக சொல்லுகிறேன், எச்சரிக்கையாக அல்ல. நீங்கள் மாவட்ட செயலாளர் 82 பேர், நாங்கள் மாநில நிர்வாகி 61 பேர். எந்த இடத்துல நீங்கள் தூங்கினீர்களோ அங்கே மாநில நிர்வாகி வெளியாட்டிலிருந்து இறங்கி அந்த வேலையை செய்வதற்கு போர்படையாக தயாராக இருக்கிறார்கள் என்பதை உங்களுக்கு வேண்டுகோளாக தெரிவித்துக் கொண்டு உங்களுடைய பொறுப்பை உணர்ந்து, ஏனென்றால் இந்த தேர்தல் என்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மீண்டும் நாம் களத்திலே புரட்சித் தலைவர் இதயநிதி அம்மாவின் சட்டமன்றத்திலே சொன்னார்கள், எனக்கு பின்னாலும் 100 ஆண்டுகள் இந்த அன்னை தமிழகத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி நடை போதும் என்று நாங்கள் எல்லாம் சட்டமன்றத்தில் இருக்கிற போது அந்த தாய் தெய்வத்தலை அம்மா அவர்கள் சொன்ன அந்த சத்திய வாக்கை நிறைவேற்றுவதற்காக புரட்சி தமிழைய எடப்பாடி அவர்களும் அண்ணன் மூத்தவர்களும் அவர்கள் இன்றைக்கு எத்தனை சோதனைகள், எத்தனை வழக்குகள், எத்தனை வேதனைகளை தனதாக்கி கொண்டு இன்றைக்கு கழகத்தை கம்பீரமாக நாம் எல்லாம் இன்றைக்கு கம்பீரமாக இங்கே உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு இவர்கள் தியாகத்தை புரட்சி தமிழைய எடப்பாடி அவருடைய தலைமையில் விளைத்திருக்கிறார். அந்த தியாகத்தை நீங்கள் உணர்ந்தாலே போதும். நிச்சயமாக உங்களால் என்ன முடிகிறதோ, நீங்கள் முடியாததை சொல்லவில்லை, என்ன முடிகிறதோ அதை செய்யுங்கள். கழக அம்மா பேரவை உங்களுக்கு துணையாக இருக்கும், தலைமை கழகம் உங்களுக்கு துணையாக இருக்கும், நம்முடைய புரட்சி தமிழைய எடப்பாடி அவர் துணையாக இருப்பார். இங்கே இருக்கிற தலைவர், பொருளாளர், தலைமை நிலை செயலாளர், மகளிரணி செயலாளர், அமைப்பு செயலாளர், இலக்கிய அணி செயலாளர் எல்லோரும் துணையாக இருப்பார்கள். தம்பி ஞானவேல் அவர்கள் கள்ளக்குறிச்சியிலே ஒரு நிகழ்ச்சி நடத்தினார்கள். ஒரு மாவட்டத்திலே அவர் பேரவையிலே மட்டும் யூனிஃபார்ம் சீருடோடு அங்கேதான் அந்த சிந்தனை எனக்கு தோன்றியது. ஒரு மாவட்டத்திலே அவர் நினைத்திருந்தால் அந்த மாவட்ட செயலாளர் ஒத்துழைப்போடு ஏறத்தாழ 2700 பேர் என்று நினைக்கிறேன். பின் ஆஃப் சைலண்ட் கிட்டத்தட்ட 4 மணி நேரம் அந்த கூட்டம் நடைபெற்றது. அந்த குமரன் அவர்கள் பொதுச் செயலாளருடைய உத்தரவுக்கு என்னை அங்கே அனுப்பினார்கள். எல்லாரையும் அங்கே சென்றார்கள். ஆனால் அங்கே பார்க்கிற போது எனக்கே ஒரு புதிய நம்பிக்கை ஏற்பட்டது. அதன் அடிப்படையில் ஒரு மாவட்டத்தில் இவ்வளவு பேர் வருகிற போது 82 மாவட்டத்தில் ஏன் 1 லட்சம் பேர் வர முடியாது? நாம் நினைத்தால் அதை சாதிக்கலாம், நீங்கள் நினைத்தால் அதை சாதிக்கலாம். உங்கள் மாவட்ட செயலர் ஆசையோடு, வழிகாட்டுவோடு, உத்தரவோடு, ஒத்துழைப்போடு நிச்சயமாக அதை சாதித்து காட்ட வேண்டும் என்று கேட்டு இந்த நல்ல வாய்ப்பை தாய் உள்ளத்தோடு நம்முடைய புரட்சி தமிழைய எடப்பாடி அவர்கள் நமக்கு வழங்கியமைக்காக நாம் அனைவரும் சார்பிலும் அவர் இருக்கின்ற திசை நோக்கி வணங்கி அவ்வளவு வேலைப்பொழுது மத்தியிலும் வருகை தந்திருக்கிற நம்முடைய தலைவர், போற்றுதற்குரிய முன்னாள் வாரிய தலைவர் அருமை மாமா இன்றைக்கு முன்னாள் நூலிலே ஒரு புதிய சகாப்தத்தை படித்து எல்லாம் உள்ள அல்லாவின் பேரொருளை
பெற்றிருக்கிற, அம்மாவின் அருளை பெற்றிருக்கிற, புரட்சித் தலைவரின் அருளை பெற்றிருக்கிற, ஏன்னா 3 எழுத்து மந்திரம் என்று சொன்னால் அதற்கு அவர்தான் சொந்தம். நிச்சயமாக உங்களுக்கு பேசுவார் அவர்.